காலை வேளையிலும் உங்கள் எல்லோருக்கும் என் சார்பாகவும் இந்த பாஸ்டோரல் டீம் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் எங்களை நேசிக்கிற தேவன். ஆமேன். உண்மையான கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது சொல்லப்பட்ட செய்தி, உலகத்தில் உள்ள சகல ஜனத்தாருக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன? நாம் இனிமேல் பாவத்தில் செத்து மரிக்க தேவையில்லை. தேவன் பாவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்மஸ் தான் உண்மையான அர்த்தம் என்ன? பாவத்திலிருந்து எம்மை விடுதலை செய்ய. அப்போ உண்மையான நம்ம கிறிஸ்மஸ் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். இனிமேல் நாம் பாவத்திலே ஜீவிக்க வேண்டிய அவசியமில்லை. பாவத்திலிருந்து தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். அப்போ அந்த சந்தோஷமான செய்தியை நாம் மட்டும் அனுபவிக்கக்கூடாது. ஏன்னால் பாவம் என்பது மிகவும் கொடுமையான ஒன்று. பாவம் கடைசியாக ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த உலகத்திலும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் கவலையையும் வேதத்தையும் துக்கத்தையும் கொடுப்பது பாவம். அங்கே முதலாவதாக ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்வதற்கு முன்பு அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருந்தார்கள், சமாதானமாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இருந்தது, பிரச்சனைகள் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை. ஆனால் எப்பொழுது சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைந்தானோ அன்று முதல் ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டார்கள். அவர்கள், ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து நீ உன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக வேதனை சூழ்நிலை இந்த உலகத்துக்கு கடந்து வந்ததன் காரணம் என்ன? சாத்தானுக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து. அப்போ இந்த வாழ்க்கை, நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே பலவிதமான ஆசீர்வாதம் இருந்தாலும் மனுஷன் இன்னும் வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் வாழுகிறான். அப்போ அதிலிருந்து நம்மை விடுதலை செய்ய, எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலை செய்யத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ அதன் மூலமாகத்தான் நம்ம உண்மையான கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். வேணுமென்றால் அந்த காலத்திலே சிறு வயதிலே நானும் கிறிஸ்மஸ் என்றால் அன்றைக்கு புது உடைகளை அணிந்து அன்றைக்கு கோயிலுக்கு போய் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு, சிலர் அந்த காலத்திலே ட்ரிங்க்ஸ் எடுப்பார்கள், சாராயம் குடிப்பார்கள். அப்படியாக கிறிஸ்மஸை நாங்கள் ஒரு காலத்திலே அது ஒரு பண்டிகையாக. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? தேவன் பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமீன். இந்த காலை வேளையிலும் கிறிஸ்மஸ் நாள், இந்த நாளிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன? நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பால் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். அப்போ இந்த கிறிஸ்மஸ், இந்த உலகத்துக்கு இயேசு வருவதற்கு முன்பு பலவிதமான அற்புதங்கள் நடந்தது, பலவிதமான அதிசயங்கள். அங்கே தேவ தூதர்கள் வந்தார்கள். ஒரு கன்னியாஸ்திரி கர்ப்பமானால், வயது முதிர்ந்த இருவர் அங்கே அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்து. இவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்குறோம், அந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நாங்கள் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் மேல் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்துக்கு உனக்கும் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம்,
ஒரு தம்பதி இருக்கிறார்கள், சகரியா, எலிசபெத். அப்போ அவர்களுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை. ஆனால் அவன் மிகவும் தேவ பயமுள்ளவனாக இருந்தான். இருவரும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள், தேவனை பிரியப்படுத்தினார்கள். அவன் எப்பொழுதும் ஜெபித்தான், தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், தொடர்பு வைத்திருந்தான். ஆனால் என்ன பார்க்கிறோம், சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனோடு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறை காணப்பட்டது. என்னது? அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ பல காலம், இப்போ இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது, அந்த காலத்திலே மிகவும் வாலிபர்களாக இருக்கும்போதே திருமணம் முடித்து விடுவார்கள். ஆகையால் எலிசபெத் சகரியாவுக்கு மேபி அவர்கள் 18-19 வயதாகிற நேரமே திருமணம் நடந்திருக்கும். ஆனால் அவன் அப்போதான் திருமணம் நடந்த நாள் முதல் அவன் எந்த நாளும் ஜெபித்து கொண்டு வந்திருப்பான். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும், குழந்தையை தாரும், குழந்தை தாரும் என்று 20 வயதிலே ஜெபித்திருப்பான், 30 வயதிலே ஜெபித்திருப்பான். குழந்தை வேண்டுமென்று 40 வயதிலே ஜெபித்திருப்பான், 50 வயதிலும் ஜெபித்திருப்பான். ஆனால் அவனுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு கொஞ்ச நாளாக பார்த்திருப்பான், எனக்கும் இப்பொழுது வயது போய்விட்டது, என்னால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது, என்னுடைய மனைவிக்கும் வயது போய் கற்பம் தரிக்கிற அந்த காலம் கடந்து விட்டது, இனிமேல் எலிசபெத்துக்கும் குழந்தை கிடைக்காது. உடனே அந்த ஜெபத்தை நிறுத்தி இருப்பான். இனிமேல் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வேலை இல்லை. அப்போ தொடர்ந்து, ஆனால் முக்கியமான காரியம் என்ன, அவன் தேவனை வெறுக்கவில்லை, தேவன் மீது கசப்பாக இருக்கவில்லை. அவன் தொடர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான், தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், தொடர்பு வைத்திருந்தான். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தார்? உங்களை என்னையும் தேவனோடு தொடர்பு படுத்தும்படியாக, எங்களுக்கு ஒரு புதிய ஜீவனையும் வாழ்க்கையையும் கொடுக்கும்படியாக. சில நேரம் சகரியாவை போல் எலிசபெத்தை போல் ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து, முதலாவது ஜெபிக்கும் பொழுது அது கர்த்தருடைய சித்தமாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். மேபி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், கணவனுக்காக, மனைவிக்காக, அல்லது ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று நிகழ வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் இன்னும் பதிலளிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் சில நேரம் சகரியாவை போல் சோர்ந்து சில நேரம் அந்த ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தை எட்டிய அந்த ஜெபத்துக்கு தேவன் ஒரு நாள் பதில் கொடுப்பார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார், தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார். சகரியா என்ன செய்தான், அந்த ஒரு நாள் அவன் அந்த ஆலயத்திலே தூபம் காட்ட, அந்த நாட்களிலே இந்த ஆசாரிய கூட்டத்தை 24 குழுக்களாக பிரித்து ஒரு வருடத்திலே 2 தடவை அவர்கள் ஆலயத்துக்கு ஒரு கிழமை ஊழியம் செய்வார்கள் தொடர்ந்து, அந்த ரொஸ்டர் படி. அப்போ இவனுக்கு இந்த நாட்களிலே அந்த ஊழியம் கிடைத்தது. உடனே அங்கே அவன் தூபம் காட்டி, அங்கே சீட்டு குலுக்கி போட்ட நேரம் இவனுடைய பேர் வந்தது, தேவனுக்கு முன்பாக போய் தூபம் காட்டும்படியாக. அப்போ அவன் அங்கே போன பொழுது அங்கே ஒரு தேவ தூதன் அவனை சந்திக்கிறான். சந்தித்தவுடன் முதலாவது தேவன் தூதன் சொன்ன காரியம் என்ன, சகரியாவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இவ்வளவு நாள் அவன் நினைத்து கொண்டிருந்தான், நான் ஜெபம் என்னத்துக்கு ஜெபம் பண்ணீங்க, அடுத்தது என்ன, உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான். அப்படி என்றால் என்ன, உன்னுடைய ஜெபம் எனக்கு ஒரு குழந்தையை தாரும். அப்போ அதுக்கு உடனே இப்போதான் பதில் வருகிறது. எப்போ பதில் வருகிறது, பல நாட்கள் கடந்து அவனுக்கு இப்பொழுது குழந்தையை உருவாக்க கூட முடியாது, அவனுக்கு வயது போய்விட்டது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உனக்கு. அப்போ அந்த பல வருடங்கள் அவன் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்ன, தேவன் அவனுக்கு கொடுத்த பதிலிலே சகரியா எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். சில நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு பின்னால் இருக்கிற வல்லமை, நம்முடைய ஜெபத்துக்கு பின்னால் தேவன் ஒரு நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அப்போ இந்த ஜெபத்தில் என்ன, சகரியா ஜெபித்தான் எனக்கு ஒரு மகன் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, இந்த மகன் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை இந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறான். அப்போ அதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அப்போ சகரியா
வந்து யோசித்து கொண்டு தான் தேவன் என்னை நேசிக்கிறாரோ இல்லையோ தெரியவில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, எனக்கு ஒரு அற்புதம் நிகழவில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே அப்படியாக நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், முதலாவது இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவன், நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிற தேவன், எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். சில நேரம் சிலர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம், கணவனுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம், மனைவிக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், குடும்பத்திலே சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அற்புதத்தை செய்யும்படியாக, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாக. அப்போ இந்த மனுஷன் சகரியா, எலிசபெத்துடைய குடும்பம், அந்த காலத்திலே குழந்தை இல்லை என்றால் இப்பொழுது அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அந்த காலத்திலே அது ஒரு அவமானமான ஒரு, அதாவது இவர்களோடு தேவன் இல்லை, அல்லது தேவனுடைய கிருபை இவர்களுக்கு இல்லை, அதனால்தான் இது ஒரு சாபமாக அவர்களுக்கு குழந்தை, அப்படியாக பார்க்கப்பட்ட அந்த நாள். ஆகையால் சகரியாவும் எலிசபெத்தும் மிகவும் கூனி குறுகி அவர்கள் வெட்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? நான் உன்னுடைய வெட்கத்தை நீக்கி உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் அதே வார்த்தையை தான் இன்னைக்கு சொல்கிறார். நாம் முதலாவது என்ன? சகரியா இவ்வளவு அவனுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்தவில்லை, ஆலயத்துக்கு போவதை நிறுத்தவில்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை அவன் நிறுத்தவில்லை. அவன் விசுவாசமாக தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு வந்தான். அப்படி செய்கிறவர்களுக்கு தான் தேவன் தேவ தூதர்களை அனுப்புவார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். அங்கே கொர்நேலியோ என்ற ஒரு மனிதன் இருந்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் ஏழைகளுக்கு உதவுனான், எந்த நாளும் ஜெபித்து கொண்டு வந்தான். பல மாதங்கள் அவன் ஜெபித்திருப்பான், வருடங்கள் ஜெபித்திருப்பான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு தேவதூதன் வந்தான், வந்து சொன்னான், கொர்நேலியோவே, உனக்கு ஒரு நற்செய்தியை நான் கொடுக்க, உனக்கு ரட்சிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீ என்ன செய்? ஒரு அங்கே உன்னுடைய வேலை ஆட்களை அனுப்பி பேதுருவை கூட்டி கொண்டு வா. அப்போ அவன் விசுவாசமாக பல நாள். அப்போ நீங்கள் அநேகர் விசுவாசமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம், பலவிதமாக ஆண்டவரிடம் பல காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனிடம் அந்த ஜெபம் எட்டி இருக்கிறது. தேவன் ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது 2026 கூட இருக்கலாம், ஜனவரி மாதமாக கூட இருக்கலாம். ஒரு தேவதூதனை நீங்கள் சந்திக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கலாம். அங்கே யோவான் ஸ்நானகன் பிறந்த பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று ஏற்பட்டது. அப்போ தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன். எங்களுடைய குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம். யார்? சகரியாவுக்கு ஒரே ஒரு குறை. அவன் தேவதூதன் இந்த நற்செய்தியை சொன்ன உடனே அவன் விசுவாசிக்கவில்லை. அப்போ அதை வாசிங்களே கொஞ்சம். Can we read that? அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். அப்போ அவன் சொன்னான், உடனே நான் கிழவனாகிவிட்டேன், என்னுடைய மனைவியும் வயது, எப்பொழுது நான் நீர் 20-30 வயதிலே இந்த ஜெபத்தை பதில் கொடுப்பீர் என்று நான் நினைத்தேன், ஆனால் இப்பொழுது நான் கிழவனாகிவிட்டேன். தேவன் அப்படி சொல்லும் பொழுது இவன் தன்னுடைய உடலை பார்த்து அவிசுவாசித்தான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுடைய வாயை மூடிவிட்டார். இனிமேல் நீ பேசாதே. அப்போ இந்த காலத்தில் தேவன் நம்முடைய வாயை மூடாவிட்டாலும் அதன் அர்த்தம் என்ன? அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் காண வேண்டுமென்றால், அதிசயத்தை காண வேண்டுமென்றால், மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண வேண்டுமென்றால், முதலாவது என்ன? நம்முடைய நாவு. ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவிலே இருக்கிறது. அப்போ நாம் என்னத்தை பேச வேண்டும்? விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதை விட்டு அவிசுவாசமான, அப்போ தேவதூதனுக்கு தெரியும், இவனை விட்டால் இவன் வார்த்தையிலிருந்து, இவன் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வந்துவிடும். அங்கே போய் இப்படியாக தேவதூதன் சொன்னான், ஆனாலும் நான் கிழவன், என்னுடைய மனைவிக்கு வயது போயிடு, எப்படி இது நடக்கும்? இது நடக்குமா என்னுடைய வாழ்க்கையிலே? இனிமேல் எனக்கு ஒரு மகன் பிறப்பானா என்று இவன் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவான் என்று தேவன் அறிந்து அவனுடைய வாயை மூடிவிட்டார்.
அப்போ இன்றைக்கு சிலர் வாயையும் தேவன் அப்படி அடைக்கத்தான் பார்க்க. ஏன் வாயை திறந்தால் என்னுடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, மனைவியை குறித்தோ, இல்லாட்டி பிஸ்னஸை குறித்தோ, என்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், பாவத்திலிருந்து உன்னை நான் ரட்சித்தேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காண்பிப்பேன், புதிய வாசலை திறப்பேன். இதுதான். அப்ப நாங்க தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்படி பேச முடியாதென்றால் வாயை மூடிக்கொண்டிருப்பது நல்லது. அதை விடுத்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை விட. ஆமேன். நாம் பேசுகிற வார்த்தையின் மூலம் ஒன்று அது எம்மை உற்சாகப்படுத்தும், எம்மை பலப்படுத்தும். அதே நேரம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினால் அது எம்மை மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அது சோர்வடைய செய்துவிடும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே அவன் பார்த்தான். யார்? சகரியா அவிசுவாசிக்கவில்லை. ஆனால் அவன் மனைவியோடு இசைந்து அவள் கர்ப்பவதியாகி ஆன பிறகு அவளுடைய வயிறு பெரிதாகி வர வர உடனே அதை பார்த்து சகரியா விசுவாசிக்க ஆரம்பித்தான். விசுவாசம் என்பது ஒரு நிகழ்வை பார்த்து அதன் பிறகு விசுவாசித்தால் அது விசுவாசம் அல்ல. நடப்பதற்கு முன் விசுவாசிப்பது தான் விசுவாசம். அதற்கு பிறகு உடனடியாக அவனுக்கு அந்த குழந்தை கிடைக்கிற நேரம் வந்தது. அப்பொழுது அந்த அவனிடம் கேட்டார்கள், இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது? நாங்கள் 62, 63 வசனங்களை வாசிப்போமா? அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினாலே கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி, இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அப்புறம் 67. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனா. சரி, போதும். அப்போ இங்கே பாருங்க, 63ஆம் வசனத்தில் நான் என்ன பார்க்குறோம்? உடனே அவனுடைய குழந்தை அவனுக்கு யோவான் ஸ்நானகன் பிறந்தவுடன் அவர்கள் கேட்குறார்கள், இவருக்கு என்ன பேர்? அந்த காலத்திலே தகப்பனிடம் தான் கேட்பார்கள் என்ன பேர் வைப்பது. குழந்தைக்கு தகப்பனின் அந்த லைன் உள்ள பேர். இப்போ சர்நேம் மாதிரி இப்போ எங்களோட குழந்தைகளுக்கு எங்களோட தகப்பனுடைய பேரை போல். அப்போ இவனிடம் கேட்டவுடன் இவன் உடனே என்ன சொன்னான்? ஒரு ஸ்லேட், ஒரு பலகையை கொண்டு வாருங்கள், யோவான் என்று எழுதினான். அது இவனுடைய குடும்பத்துக்கு சம்பந்தப்படாத பேர். அதை எழுதினவுடன் இவனுடைய வாய் திறந்து விட்டது. அங்கே திறந்தவுடன் முதலாவதாக அவன் என்ன செய்தான்? அவனுடைய வாய் திறந்தவுடன் அவன் தேவனை முதலாவதாக மகிமைப்படுத்தினான். அதுக்கு பிறகு அவனுடைய வாயில அவிசுவாசமான உடனே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அதே போல் 67ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபை பலன் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய நாவை திறந்தால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இவனுடைய வாய் அடைக்கப்பட்டது எப்பொழுது? அவிசுவாசமாக இவன் பேசின பொழுது. வாய் திறக்கப்பட்டது எப்பொழுது? இவன் விசுவாசித்த பொழுது இவனுடைய வாய் திறக்கப்பட்டது. அவன் அங்கே தேவன் சொன்னதே அவன் வாயினாலே சொல்ல ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய பேர் யோவான் எனப்படுவான். உடனே சகரியா தேவ வசனத்தோடு அவன் இணைந்து அதை பேச ஆரம்பித்தான். இவனுடைய மகன் பேர் என்ன? யோவான். உடனே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். உடனடியாக அவன் தீர்க்கதரிசனம் உரைத்து அங்கே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாயிலே துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதி இருந்தால் அந்த இடத்திலே ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நாம் சிறையில் இருந்தாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, நம்முடைய வாயிலே துதி இருந்தால் அங்கே ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்போ எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நாம் தீர்மானிக்கணும், எந்த சூழ்நிலையில் போனாலும் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பதை நான் நிறுத்த மாட்டேன், என் தேவனை மகிமைப்படுத்துவதை நான் நிறுத்த மாட்டேன்.
நாம் தேவனை துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது அங்கே தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். சீலாவும் பவுலும் அங்கே சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே தேவன் அவர்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி காலை சில ஜெபங்கள் தேவன் பதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், சில நேரம் சில பிரச்சனையான சூழ்நிலைகள் இருக்கலாம். அதற்காக நாம் தேவனை துதிப்பதை நிறுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்த முடியாது. அங்கே சகரியாவின் வாழ்க்கையிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ரெண்டாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது கிறிஸ்மஸில் என்ன நடந்தது? மரியாள் அவளுடைய திருமணத்துக்காக அவள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாள், திருமணம் செய்வதற்காக. அங்கே பார்க்கிறோம், அவள் இது லூக்காஸ் விசேஷம் மீண்டும் நான் வாசிப்போம், 1ஆம் அதிகாரம் 19ஆம். தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, இல்லை சாரி verse 26. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலே உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபேத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவடத்திலிருந்து போய்விட்டான். ஓகே, இப்போ இங்கே மரியாள் சொல்லுகிறாள், மரியாள் தன்னுடைய திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஆனால் உடனே தேவதூதன் அவளுக்கு வேறொரு செய்தியை கொடுக்கிறான். என்ன செய்தி? நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறப்போகிறாள். உடனே மரியாள் என்ன செய்தால்? அந்த வார்த்தைக்கு, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அப்போ அநேக நேரம் மரியாள் என்ன செய்தால்? அவளுக்கென்று, அவளுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டம் இருந்தது. அவள் யோசேப்பை திருமணம் செய்ய போகிறாள், ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாள், சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை வாழுவோம் என்று அவள் பலவிதமான கனவுகளை கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு தேவதூதன் தேவன் அவளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை. உடனே அவள் தேவனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. உடனடியாக உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று உடனடியாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவன் நம்மோடு பேசும்போது சில நேரம் நாம் தேவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறோம், தர்க்கம் பண்ணுகிறோம். உடனடியாக அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் தேவன் என்ன, சில நேரம் நம்முடைய பிளான், தேவனுடைய திட்டத்தை விட என்னுடைய திட்டம் சிறந்தது என்று நாம் சிந்திக்கிறோம். என்னுடைய திட்டம் நல்லது, தேவனை விட நான் சிந்தித்து செயல்பட்டால் நான் இங்கே போகலாம், அப்படி இருக்கலாம், இப்படி வாழலாம், அப்படி ஜீவிக்கலாம் என்று நாம் ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? உனக்கென்று நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அது நீ நினைப்பதை விட பெரிதான திட்டம். இன்றைக்கு நாங்கள் மரியாளை பற்றி கதைத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? ஏனென்றால் அவள் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள்.
அவள் தேவனுடைய வசனத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தாள். அதன் மூலமாக தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஒரு வாலிப பெண்ணை தெரிந்தெடுத்தாள். எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருந்தது. வாலிபர்கள் நன்றாக வர்ஷிப் லீட் பண்ணினார்கள், தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, மிகவும் சந்தோஷம். ஆனால் அவள் வாலிபர்களுக்கு சொல்லுவது என்ன? தேவன் உங்களுக்கென்று ஒரு பிளான், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கும், பெற்றோருக்கு எங்களை பற்றி ஒரு பிளான் இருக்கும், தேவன் ஒரு பிளான் வச்சுருப்பா எங்களை பற்றி. அதுக்கு மேலே சாத்தான் வந்து நம்மளை குறித்து அவன் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தேவன் நமக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமீன். ஆகையால் நான் பெற்றோருக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? உங்கள் பிள்ளைகளை குறித்த திட்டத்தை நீங்களே போடாமல் தேவனிடத்தில் ஜெபித்து, தேவனிடத்தில் உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்னுடைய பிள்ளைகளுக்கூடாக நிறைவேறட்டும், அதுதான் சிறந்த ஜெபமாக இருக்கும். சில நேரம் தேவன் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். இதை உன்னுடைய குழந்தையை குறித்து என்னுடைய திட்டம் இதுதான். அப்போ நாம் அதைக்காக ஜெபித்து அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் சில நாமே சிந்தித்து செயல்படும் பொழுது அது அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது, அவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் இங்கே மரியாள் என்ன சொன்னால்? உடனடியாக அவள் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். ஹல்லேலூயா. அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்று அறிந்தும் அவள் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். அந்த நேரம் அவள் எவ்வளவோ கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் யோசேப்பை திருமணம் முடிக்க இருக்கிறேன், இந்த நேரத்திலே நீர் சொல்லுகிறீர் நான் கர்ப்பமாக போகிறேன் என்று, எனக்கு என்ன நடக்க போகிறது, என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகிறது, யோசேப்பு என்ன நினைப்பார் என்னை பற்றி? யோசேப்பு என்ன நினைத்தார்? உடனடியாக இவளை எப்படியாவது கலட்டி விடுவோம், இவள் கற்பனை எப்படி கற்பானாலும் தெரியவில்லை, உடனடியாக இவளை விட்டு அவன் ஒரு நல்ல மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன். அப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு நீங்கள் தேவனுக்கு பயந்து நல்லா நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் நல்ல தேவ பயமுள்ள ஒரு மனுஷனை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவார். அப்போ யோசேப்பு என்ன செய்தான்? அவனோடும் ஒரு தேவதூதன் பேசினான். வந்து பேசி சொன்னான், மரியாளை நீ கைவிடாதே, அவளிடத்தில் அதாவது தேவனுடைய குமாரனை அவள் என்ன செய்திருக்கிறாள்? கற்பம் தரித்திருக்கிறாள். உடனே யோசேப்பு அவனுக்கு தேவனுக்கு மரியாளை போலவே உடனே அப்படியே ஆக கடவுது. உடனே அவன் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படினான். ஆகையால் அவர்கள் இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்போ நாங்கள் வந்து தேவனுடைய உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன? மரியாளும் யோசேப்பும் என்ன? உடனடியாக, ஆங்கிலத்தில் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காமல், வாக்குவாதம் பண்ணாமல், சந்தேகப்படாமல் உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அப்படி நம்ம கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அப்போ நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் எம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே 2 அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். இருவருக்கு ஒன்று வந்து வயது முதிர்ந்த எலிசபெத்தும் சகரியாவும் அங்கே கற்பம் தரித்து ஒரு குழந்தையை கொண்டு வந்தார்கள். அதேபோல் மரியாள் ஒரு ஆணை அறியாமல் அவள் பரிசுத்த ஆவியானவர் கூடாக இது 2ம் வல்லமையான அற்புதங்கள். அந்த 2 அற்புதங்களும் கிறிஸ்மஸ் நாளிலே நடந்தது. அந்த மாதிரியான அற்புதங்களை இன்று தேவன் செய்ய முடியுமா? ஒரு கன்னி கற்பம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுடைய திட்டம், ஒரே திட்டம், அது முடிந்து விட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு குடும்பம், மரியாள் அவள் ஒரு குடும்பம். அதே போல் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், அதிசயத்தை செய்ய விரும்புகிறார், ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு வாலிபன், இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவர்கள் ஆவியில் நிறைந்து வல்லமையாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். ஆகையால் வாலிபர்களுக்கு கூட தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். மரியாள் யோசேப்பை போல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறேன், உமக்காக
எல்லா பாவங்களை விட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல் பெற்றோருக்கும் சந்தோஷம். அங்கே ஒரு பிள்ளை கிடைத்தவுடன் அங்கே பெரிய சந்தோஷம். அதே போல் மரியாளும் சந்தோஷம் அடைந்தால், யோசேப்பும் சந்தோஷம் அடைந்தார்கள். அங்கே இதில் முக்கியமான காரியம் என்ன, இந்த 2 பிள்ளைகளுக்கூடாக உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதம். அதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம நினைக்கிற மாதிரி தேவன் ஒரு சின்ன திட்டத்தை வைத்திருக்கல. உலகத்துக்கே ரட்சிப்பு. மரியாள் கீழ்ப்படிந்தால் அதன் மூலமாக உலகத்துக்கே ரட்சிப்பு. யோவான் ஸ்நானன் கீழ்ப்படிந்தால் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் நீ மேசியாவின் வருகையை அறிவிக்க போகிறாய். ஆவியினால் தேவன் நிறைத்து பயன்படுத்தினார். அதே போல் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். இது அப்போ அதுக்கு முதல் ஆரம்பம் நாம் தேவனுக்கு நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி நாம் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். எழுந்து நாம் எம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம்.